Hello all, this is Ranchana. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. அக்காவோட மேரேஜ் ஷாப்பிங் அப்படினு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போட்டுருந்திருப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மோஸ்ட் அவைட்டட் டே இது. ஏன் பாத்தீங்கன்னா எங்க அக்காவோட கல்யாணம். ஸோ இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன், நாளைக்கு மார்னிங் கல்யாணம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் கல்யாணமே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகுது. லைக் இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகுது. அது ஏன்றதை நான் வீடியோக்குள்ள சொல்கிறேன். அந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அது என்ன சர்ப்ரைஸ்ன்றது தெரியும். ஸோ இன்னும் எங்களோட மேரேஜ்க்கு உங்களையும் சேர்த்து நான் கூட கூப்பிட்டு போகலான்னு ஆசைப்பட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மார்னிங்கே பார்த்திங்கன்னா நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அக்காவுக்கு. ஸோ மார்னிங் நலங்கு வச்சாங்க. வீட்டில் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு புது ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் எல்லோரும் நலங்கு வச்சதுக்கப்புறம் எனக்கும் நலங்கு வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நானுமே போயிட்டு அக்காவுக்கு நலங்குலாம் வச்சு நலங்கு வைக்கிற டைமில் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு ஸோ நலங்குலாம் நாங்களும் வச்சோம். പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി വഴിയുള്ള കൂട് കണ്ണാളൻ കെട്ടുന്നുണ്ടല്ലോ അത് നിന്നെ പൂട്ടാനാണല്ലോ തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന. அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸு. ஸோ லெஹங்கா எடுத்திருந்த ரிசப்ஷனுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி என்னோடய லெஹங்கா எனக்கு. ஐம் வெரி மச் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மை மாமா. ஸோ இவங்க யார் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு யூடியூபர். ஸோ இவங்க மகேஷ் மைண்ட் வாய்ஸ், நீங்கள் சேனல் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மகேஷ் மைண்ட் வாய்ஸ். ஸோ இவங்க தான் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அண்ட் அக்காவும் மாமாவும் வந்துட்ட உடனே நானும் அப்பாலாம் அங்கே இருக்க ஸ்டால்ஸில் உடனே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இவங்க தான் என்னோடய அப்பா. அந்த ரெட் ஷர்ட் தான் என்னுடைய அப்பா. ஸோ அப்பா ஃப்ரூட் சாலடு, நான் ஐஸ்கிரீம்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் இவங்க என்னுடைய குட்டி சிஸ்டர். ஸோ இவங்க சோஃபியா. அண்ட் இவங்க நான் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாமா அக்கா கூடலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாருமே சாப்பிட போயிட்டோம். ஸோ மேரேஜ்க்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் இவ. அண்ட் சாப்பிட்டுட்டு நல்லா மேரேஜில் நல்லா ஃபன் பண்ண நாங்கள் அடுத்து போயிட்டோம். நாங்கள் டிஜேலாம் எல்லாமே முடிஞ்ச பிறகு நைட்டு அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நைட் என்கேஜ்மெண்ட், மார்னிங் மேரேஜ். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் அடுத்து நடந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்லேயே, மாமா மராத்தின்றதுனால ஸோ எல்லாமே அவங்க கல்ச்சரில் தான் நடந்துச்சு. பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு இருந்துச்சு. Next morning. அண்ட் நான் முகூர்த்தத்துக்கு சாரி தான் வியர் பண்ணியிருந்தேன். நான் கிளம்பி வரதுக்குள்ளே அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ பெரியம்மா பெரியப்பா வச்சு ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அக்காவுக்கு மேரேஜுமே மராட்டி ஸ்டைலில் தான் நடந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபைனலி அக்கா மேரேஜ் ஓவர் ஆயிடுச்சு. எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. பட் எங்களுக்குமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் எங்கள் ஃபேமிலியில் ஒரு மராத்தி மேரேஜ் அப்படின்னும்பொழுது ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. பட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இடையில சம் கிளிப்ஸ் என்னால் ஆட் பண்ண முடியல. ஏன்னா இடையிலலாம் அவங்களோடைய ட்ரெடிஷன்லாம் நடந்துருச்சு. அதெல்லாம் நான் போய் பார்க்கலாம், போய் தூங்கிட்டேன். ஸோ அதனால் என்னால் அதெல்லாம் ஆட் பண்ண முடியல. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. See you guys in next video. Tata bye.